நண்டு ஃப்ரை எப்படி செய்கிறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாணலில் 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கணும். கடுகு, ஜீரகம், கட் பண்ண பச்சை மிளகா 1, பெருங்காயத்தூள், பொடியாக நறுக்கிய வெங்காயம் 1, இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன் எல்லாம் ஆட் பண்ணி நல்லா கிளறி விட்டுக்கலாம். அது கூட ஒரு தக்காளி, ஒரு வெங்காயம் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சது 1 ஸ்பூன் அளவு ஆட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலை, கொத்தமல்லி ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். நல்லா வாஷ் பண்ணி வச்ச நண்டு, மஞ்சத்தூள் உப்பு போட்டு நல்லா வாஷ் பண்ணி வச்ச நண்டு ஆட் பண்ணிக்கலாம். மொத்தமாக ஒன்றா கிளறி விட்டுக்கணும். அது கூட உப்பு தேவையான அளவு ஆட் பண்ணிக்கணும். நான் 1 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேங்க. குழம்பு மிளகாத்தூள் 1 ஸ்பூன் எல்லாம் கிளறி விட்டுக்கணும் ஒன்றா சேர்த்து. இப்போது தேங்காய், முந்திரி அரைச்சி வச்ச பேஸ்ட்டு ஒரு 2 ஸ்பூன் அளவு ஆட் பண்ணியிருக்கேன். ஒன்றா கிளறி விட்டுட்டு நல்லா கிளறி விட்டுக்கணும் அடி பிடிக்காத அளவுக்கு. உப்பு மிளகாத்தூள் தேவைன்னா ஆட் பண்ணிக்கலாம் நம்ம டேஸ்ட்டுக்கு ஏற்ப. நான் 1 ஸ்பூன் மிளகாத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். அது கூட 1 ஸ்பூன் எண்ணெய் எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணியிருக்கேன் அடி பிடிக்காமல் இருக்கேன். இப்போது நண்டு வேகிற அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நான் 1 கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா கொதி வருது. அப்பப்போ கிளறி விட்டுக்கலாம். தண்ணியெல்லாம் சுண்டுற வரைக்கும் வெயிட் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணியெல்லாம் நல்லா சுண்டிடுச்சு. நம்ம இப்போ இறக்கிடலாம். இறக்குனதும் பொடியாக நறுக்கி வச்ச கொத்தமல்லியை மேலே தூவிக்கலாம். சுவையான நண்டு ஃப்ரை ரெடி.